ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது. 2 டைப்பையுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிடுறேன். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் டைப்பில் தான் அதை நம்ம பண்ணுறோம். ஒரு நூல் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப கிராஸாக எடுக்கிறோம். மேலே வந்துட்டு ஒரு லாக். நம்ம கீழேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா, அடுத்த லைன் வந்து மேலேருந்து கீழே வரோம்ல, அதை வந்து கொஞ்சம் கிராஸாக மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? மாற்றி எடுத்துகிட்டு வரப்போ என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு எக்ஸ் மாதிரி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக இந்த பக்கம் ஒரு 4 ஸ்டிச் போட்டால் இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 4 ஸ்டிச் போட்டுக்கோங்க. பார்க்குறப்பயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிராஸாக எடுத்துகிட்டு போகிறோம். மறுபடியும் கீழே கொஞ்சம் கிராஸாக எடுத்துகிட்டு போய் அது பக்கத்தில் அகெயின் நம்ம அந்த பக்கம் குத்தாமல் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் 2 இதையுமே குத்தி எடுக்கிற மாதிரி வரும் நமக்கு த்ரெட்டு. இந்த மாதிரி வரப்போ உள்ளே வந்து அதுவாகவே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதோட அவுட்லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஹேண்டு ஸ்லீவ்ஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து. இது எப்படி நீங்கள் பிக்சர் எடுத்து பண்ணுறீங்கன்னா, ஒரு கேலோட ஃப்ராக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ராகை வந்து ஒரு 5-6 ரோவாக பிரிச்சுட்டு அந்த 5-6 ரோவில் நீங்கள் வந்து இதை பண்ணுறப்போ வந்து அதோட அவுட்லுக் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சும்மா அதோட ஷேப் மட்டும் எப்படி பண்ணணும் அந்த ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு தனியாக ஒரு கேல் ஃப்ராக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ராக் எடுத்துகிட்டு அந்த ஃப்ராகில் கீழே மேலெலாம் நீங்களாம் ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து அதை வந்து போட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறத நீங்கள் பாருங்கள். இது பார்க்கவே அழகாக இருக்கும். டைப் 1 பெஸ்ட்டா டைப் 2 பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் டைப் 1 தான் பெஸ்ட். அது வந்து நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். டைப் 2 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதையும் இந்த வீடியோலேயே தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். 2 வேயுமே நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். 2 வேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்றனால தான் டைப் 1 டைப் 2 2யுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுக்காமல் இருக்காதீங்க. எப்போவுமே அவுட்லைன் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இடையில வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து டைப் 1 பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில். இப்போது டைப் 2 பார்க்கலாம். டைப் 2 வந்து நார்மல் ஹாட் லோடிங் ஸ்டிச் அந்த மாதிரி பண்ணுறோம்ல, அந்த மாதிரியே தான் பண்ணுறோம். கீழே மேலே மாற்றி நம்ம எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி பிரிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறதையும் நான் இதிலே தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்க்குறப்பவே உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும் டைப் 1 நல்லாயிருக்கா டைப் 2 நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்கிறது. இதோட நமக்கு வந்து த்ரெட் ஒர்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட் ஒர்க்குக்கு போக போகிறோம். ஜரி த்ரெட்டும் பீட் ஒர்க்கும் நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் பீட் ஒர்க்கில் வந்து என்ன பண்ண போகிறோம், எம்போஸ்டு ரோப் வச்சு எப்படி ஃப்ளவர்ஸ் போடுறது, எம்போஸ்டாக பீடு ஒர்க் எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதோட த்ரெட் ஒர்க்கான சிலபஸில் வந்து இதோட த்ரெட் ஒர்க் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. என்னோடய பசங்க எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன், ஜரி த்ரெட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜரி த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சில்க் த்ரெட்டில் வந்து அவ்வளோ இதாக இருக்காது. அது வந்து டக்குன்னு கட் ஆயிரும்.
ஜரி த்ரெட் வந்து நம்ம ஃபோர்ஸாக இழுத்தாலுமே கட் ஆகாது. ஸோ அதனால் நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுறது அதுதான். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு ஒரு செயின் போட்டு ஒரு லாக், அகெயின் அதை மறுபடியும் தள்ளி கொஞ்சம் தள்ளி பிரிச்சுட்டு ஒரு செயின் போட்டு லாக். ஓகேவா? அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அது ரெண்டையும் பிரிச்சுட்டு அகைன் ஒரு லாக், ஒரு செயின். ஓகேவா? புரியுதா? புரியலைன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து டைப் 2. அது வந்து நம்ம போடுறப்பயே பிரித்து அழகாக போடுற மாதிரி போட்டுட்டோம். இது வந்து நம்ம ஒரு த்ரெட்டில் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிரித்து இது பண்ணுற மாதிரி வருது. அவுட்லைன் கொடுத்துருங்க, அவுட்லைன் கொடுக்காமல் இருக்காதீங்க. 2 ஸ்டிச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத நல்லா பாருங்கள். 2 ஸ்டிச்சையுமே நான் காட்டுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் மறக்காமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.